ஹனிமூனுக்கு வரமாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்ச ஆனந்திய ஒரு வழியா சம்மதிக்க வச்சு அன்புவோட ஜோடியா ஏற்காடுக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க ஒவ்வொரு ஜோடிக்கும் தனித்தனியா ரூம் எடுத்து கொடுக்குறாரு மகேஷ். அப்போ நான் அன்புவோட தங்க மாட்டேன், மித்ராவோட போய் தங்கிக்கிறேன்னு ஆனந்தி சொல்ல, நீ அன்புவோட தங்கலைனா நானா போய் தங்க முடியும்னு கோகிலா ஆனந்திட்ட கோவப்படுறாங்க. நீ அவர் ரூம்ல போய் தங்கலைன்னா நானும் உங்க மாமாவோட தனியா தங்க மாட்டேன்னு சொல்லி கோகிலா அடம்பிடிக்க, ஒரு வழியா சம்மதம் இல்லாம அன்புவோட தனியா போய் ரூம்ல இருக்காங்க ஆனந்தி. அதே நேரத்துல மகேஷும் மித்ராவும் இருக்கிற ரூம்ல, எனக்கு அந்த ரூம்ல தங்குறதுக்கு பிடிக்கலைன்னு மித்ராட்ட மகேஷ் சொல்ல, ஏன் அந்த ரூம் சரியில்லையான்னு சொல்லிட்டு மித்ரா கேட்குறாங்க. ரூம்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உன்னோட தங்குறது தான் எனக்கு பிடிக்கலன்னு மகேஷ் சொல்ல, இதை கேட்ட மித்ரா லோஸ்கட் ஆகுறாங்க. கல்யாண ஜோடி எல்லாருமே ஹனிமூனுக்காக ஏற்காடு வந்திருக்க அதே நேரத்துல துளசி அங்க தனியா வராங்க. அங்க தனக்கு தெரிஞ்சவன்கிட்ட தான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற திட்டத்தை அவன்கிட்ட சொல்றாங்க. ஆனந்தி அன்பு பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நான் என் மாமா மனசுல இடம் பிடிக்க முடியாது. இங்க இருந்து அன்பு மாமா மட்டும்தான் தனியா ஊருக்கு திரும்பி போகணும். ஆனந்தி கதைய இங்கேயே முடிச்சிடணும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட தான் திட்டம் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க துளசி. ரூம்ல இருந்து ஏற்காடு ஃபுல்லா சுத்தி பார்க்கணும்னு சொல்லிட்டு மகேஷ் எல்லாரையும் கூப்பிட, அப்பவும் ஆனந்தி நான் வரலைன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. நீ இங்க எதுக்காக வந்திருக்க? எல்லாரும் சந்தோஷமா வெளியில சுத்தி பார்க்கணும் அப்படின்னு தானே நான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா இங்க வந்து நீ உம்முன்னு இருக்கியேன்னு சொல்லிட்டு கோகிலாவும் மகேஷும் ஆனந்திட்ட வருத்தப்பட, எல்லாரும் சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு வேண்டா வெறுப்பா ஆனந்தி அவங்க கூட கிளம்பி வெளியில போறாங்க.